சண்டேக்குன்னு ஒரு ஸ்மெல் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யாராச்சும் கேட்டா எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர ரெசிபி இதாக தான் இருக்கும். நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு. இது செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். என்ன ஸ்பைசஸ் எவ்வளோ ஆட் பண்ணன்றது எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு வந்து முக்கியமான இன்கிரீடியன்ட்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான். அதுக்கப்புறம் நீங்க செய்யறப்ப வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி செய்யுங்க, நல்ல டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நான் குக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ண டைம்ல ஃபர்ஸ்ட் ட்ரைலேயே ரொம்ப நல்லா வந்த ரெசிபிஸ்ல இதுவும் ஒன்று. அதனாலயே இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டும் ஆயிடுச்சு. சரி, இப்போ ரெசிபிக்குள்ள போலாம். இந்த செய்ய 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வரமிளகாய் சேர்த்துட்டு 1/2 kg அளவுக்கு சிக்கன் வாஷ் பண்ணி வச்சிருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 5 minutes கழிச்சு ஒரு தக்காளி ஆட் பண்ணிட்டு இன்னும் ஒரு 10 minutes வந்து நல்லா தண்ணி ரிலீஸ் ஆகுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் சிக்கனை. இப்போ நம்ம வதக்கி ஆற வச்சோம்ல, அது கூட 1 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா அரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல சிக்கன் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உப்பும் தண்ணியும் எவ்வளோ வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து தண்ணி ஒரு 2 டம்ளர் போல ஆட் பண்ணியிருந்தேன், சரியா இருந்துச்சு. இப்போ ஒரு 5 minutes போல ஆகியாச்சு. இப்போவே நல்லா குழம்பு கொதிக்க ஸ்டார்ட் பண்ணிருச்சு. இப்போ குக்கரை மூடி வச்சுக்கலாம். நான் ஒரு 7 விசில் போல விட்டுருந்தேன். நீங்க உங்க சிக்கன் பொறுத்து விசில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போவே ஸ்மெல் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா நல்லெண்ணெய் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நான் மதியம் போல தான் இந்த ரெசிபி செஞ்சேன், அதனால ஒயிட் ரைஸ் கூட பேர் பண்ணி சாப்பிட்டாச்சு. ஆனா யூஸ்வலா இந்த சிக்கன் தண்ணி குழம்புக்கு வந்து இட்லியோட தான் ரொம்ப சூப்பரா இருக்கும். இட்லி இல்லாம எப்படி, அதனால டின்னருக்கு வந்து இட்லி செஞ்சுட்டு தண்ணி குழம்போட வச்சு டின்னரையும் முடிச்சாச்சு. அடுத்து ஒரு சுவையான வீடியோல சந்திப்போம். பாய்.